சோலோ லெவலிங் சீசன் 2ல ஜேஜோ ஐலாண்ட் ஆர்க் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டோரியில் நடந்த விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரேகி டாக்ஸ். நான் உங்கள் ஒரேகி. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே சேர்மன் கோ இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்காரு. நம்ம ஹண்டர் மின்பியாங் குவை எப்படியோ இப்போ லாஸ் பண்ணிட்டோம். அதாவது அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இனிமேல் அவனை ஹண்டர்ன்னு நமக்கு சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு முக்கியமான ஒரு சாக்ரிஃபைஸ் தான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அண்ட் அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. முக்கியமான ஒரு ரோட்டோட சென்டரில் ஒரு டஞ்சன் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் அது ஒரு பி ரேங்க் போர்ட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம யாரோ ஒரு ஹண்டர்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாது. இதுக்கு ஒரு அட்டாக் ஸ்குவாடை கண்டிப்பாக சீக்கிரமாக க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் லொக்கேஷன் வந்துட்டு சஞ்சுனு புதுசாக ஒரு ஆஃபீஸ் க்ரியேட் பண்ணியிருப்பான், அவனோட ஓன் கில்டுக்கான ஆஃபீஸ். ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குங்கிறதுனால அவனுக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போன்னு பண்ணுறாரு. இவன் அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். அவங்க எதுக்காக அப்படி பயந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். டிராஃபிக் இதே மாதிரி இருந்ததுன்னா பேசாமல் சப்வே ரூட்டை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சேர்மன் கோகிட்டேருந்து கால் வருது. ஸோ இவனுக்கு இந்த பி ரேங்க் போர்ட்டலை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட லொக்கேஷனையும் இவனுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஜின்னு கேட்குறான், பர்மிஷன் இல்லாமல் நான் எப்படி இப்போது அந்த ரைடுக்கு போகிறதுன்னு கேட்குறான். பெர்மிஷன் உனக்கு எங்கேருந்து கொடுப்பாங்க? ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து. அது யார்கிட்ட இருந்து ஒரு சேர்மன்? அப்போ நான் யாருன்னு கேட்குறாங்க. சேர்மன் கோகிட்ட சரி நான் போகிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த போர்ட்டல் கிட்ட போகிறான். இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே கிட்ட கிரியேட் இருக்கிற இந்த போர்ட்டல் கிட்ட ஜின்னு வரான். அண்ட் அங்கே இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் உங்களால் உள்ளே விட முடியாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஜின்னுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ என்னதான் எஸ் ரேங்க் ஹண்டராகவே இருந்தாலும் ப்ராசஸ் எல்லாம் முடிக்காமல் என்னால் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பி ரேங்க் கேட்டுக்கு கரெக்டான மெம்பர்ஸ் இல்லாமல் உள்ளே விட முடியாதுன்னு சொல்லும் போதே இவன் அந்த ஃபோனை கொடுத்து இது உன்னால் இக்னோரே பண்ண முடியாத ஒருத்தங்க தான், நீ பேச அப்படின்னு சொல்லி சேர்மன் கிட்ட பேச வச்சிடறான். சரின்னு சொல்லி பர்மிஷனும் கிடச்சிருது. இவன் உள்ளே போயிடுறான். ஜின்னு உள்ளே என்டர் ஆன அடுத்த நிமிஷமே அந்த கலர் மாறுது. இது ஒரு ரெட் கேட்டாக மாறுது. அங்கே இருந்தவங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன்னா அது ஒரு ரெட் கேட் அண்ட் உள்ளே போயிருக்கிறது ஜின்னு மட்டும்தான். ஜின்னு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் அங்கேருந்து மறைஞ்சிருது. ஸோ இது ஒரு ரெட் கேட்னு ஜின்னு கண்டுபிடிச்சிட்றான். அதுக்கப்புறமா தான் சீசன் 2ல் நம்ம பார்த்த கடைசி சீன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துப்பாங்க. ஏன்னா ஒரு ஹண்டராக இருந்து மற்றவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையுமே. சரி ஓகே, இந்த ரெட் கேட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம ஒரு நாளில் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஜின்னு பிளான் போட்டு அங்கே சமன் பண்ணுவான் அவனோட ஷேடோ ஆர்மியை. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே அந்த கடைசி சீனில் காட்டியிருப்பாங்க. சில முக்கியமான மாங்கா பேனல்ஸும் இங்கே சூப்பராக இருக்கும். அவனோட ஷேடோ ஆர்மியை வச்சு அங்கே இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே அழிச்சிருவான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டரோட ஹெட்டு வரும்போது அவன் வந்துட்டு மற்ற சோல்ஜர்ஸை கூப்பிடுவான். பட் யாருமே வரமாட்டாங்க. கடைசியாக அவனையும் பார்த்திங்கன்னா அடித்து போட்டு இங்கேருந்து ஜின்னுவோ ஐகானிக்கான அந்த மாங்காய் பேனலில் நடந்து வருவான். இதுக்கு நடுவில் மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் இந்த ரைடு அண்டு ஹண்டர்ஸ் இந்த வாழ்க்கையை பற்றி என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படியே சைட் பை சைட். கடைசியாக ஜின்வு அடுத்த டார்கெட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே இந்த மான்வாவை முடிப்பாங்க. அண்டு இதுதான் மான்வாலை பார்த்திங்கன்னா சீசன் 1 எண்ட் ஆகிற இடம். ஆக்சுவலாக மான்வாலை சீசன் 1 எண்ட் ஆகிறத அனிமேல 2 சீசனாக விட்டுருப்பாங்க. அண்ட் இதுக்கு அடுத்ததாக ஜின்னுவோட ஆர்ஜின் கில்ட் ஆர்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து. ஸோ அதை பார்க்கலான்னு கடைசியாக சில கேரக்டர்ஸையும் அப்படியே காட்டியிருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருங்கிறதையும் வர்ற சாப்டர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மான்வா சாப்டர் அதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் வீடியோஸை கம்பைல் பண்ணி ஆர்க்காக போட்டிருப்பேன், அதாவது எபிசோட் வைஸில். ஸோ அதையும் வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டரை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.